தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணா விடாம இருக்க மாட்டாரு. ஆபிரகாமுடைய வித்தை நான் தேசமாக்குவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ண மாட்டாருங்க? புரியுதா? இதை நாம் தினந்தோறும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய நன்மைகளை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து, ஆஹா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவர். ஆளாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க. ஒரு வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்சது, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை என்ன பண்ணுவோம்? தொடரும். அப்ப நான் திரும்பி பார்த்தா எனக்கு என்னதான் இருக்கணும்? தொடரும். இன்னொரு இடத்துல இதே ஆசீர்வாதம் உன்னை என்ன பண்ணுமா? ஓவர்டேக் பண்ணி, இட் வில் ஓவர்டேக் யூ. அதாவது என்ன பண்ணுது? எப்படி பைக் ஒண்ணு முன்னாடி போகுதோ அந்த மாதிரி என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை என்ன பண்ணும்? நீங்க என்ன, எதை நீங்கள் இருதயத்துல வைத்திருக்கிறீர்கள்? என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுடைய இருதயத்துல, உங்களுக்கு சொந்தமா எதை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பரீட்சைக்கான கேள்விதான். என்ன கேள்வினா, 21வது அதிகாரத்திலிருந்து 27 வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து விசுவாசத்தை பத்தியும் தேவனுடைய உண்மைத்துவத்தை பத்தியும் வசனத்தை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க ஒரு கட்டுரை எழுதுங்க. ஒரு 2 பக்கத்துக்கு எழுதுங்க. ஒரு பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க, 2 பக்கத்துக்கு நீங்க வசனத்தை அதிகமா கோட் பண்ணி எழுதுங்க. எதனால நம்ம இதை எதிர்பார்க்கிறோம்னா, வசனத்தை இப்ப இந்த மாதிரி வசனத்தை எடுத்து ஆராய்ஞ்சு படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் அந்த மகனோடு கூட அந்த பையனோடு கூட இருந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இருதயத்தை. இஸ்மவேல் கூட தேவன் இருந்தார். இருந்து அவனை என்ன பண்ணாராம்? பெரியவன், அந்த வனாந்தரத்துல எக்ஸ்பர்ட் இன் பவ். நான் இன்னைக்கு செய்தியை ஷார்ட்டா முடிக்கிறேன். இதுதான் செய்தி. செய்தி என்ன? இஸ்மவேலும் கூட தேவன் இருந்தார். எதனால் இருந்தார்? வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுடைய வித்தா இருந்ததுனால கூட இருந்தார். நாம யாருடைய வித்து? தேவ 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 பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் விடுதலையும் நன்மையும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணும்? கண்கள் திறந்தரும். இந்த தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்களானால் கண்கள் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணும்? வாய்க்கும். ஏன் இஸ்மவேலுக்கே வாய்ச்சிச்சா? வனாந்தரத்துல எக்ஸ்பர்ட் ஆனாப்லையா? அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாய் வாய்க்கும்? செய்கிற காரியங்கள்